ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் இனிய நாளாகட்டும். வாருங்கள், மாடி தோட்டத்திற்கு நாங்கள் எவ்வாறு பஞ்சகாவியம் தயாரிக்கிறோம் என்று சொல்கிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வெல்லம், தயிர், புண்ணாக்கு, மல்லாட்டை புண்ணாக்கு, அப்புறம் வாழைப்பழம் தோல், அப்புறம் பழம் கனிந்தது, கோமியம், இது மாட்டு சாணம் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த 5 பொருட்களையும் செய்வது தான் பஞ்சகாவியம் என்று கூறுகிறது. அதாவது பாருங்கள், வெல்லத்தை நல்லா இடிச்சிக்கணும், இல்லை நாட்டு சர்க்கரையும் கூட போட்டுக்கலாம். நாங்கள் வெல்லமே போட்டுக்கிட்டோம். வெல்லத்தை நல்லா இடித்து நல்லா பொடி பண்ணி, ஏன்னா நல்லா கலந்து விட்டால் தான் அது கூட செடிங்களுக்கு நல்லா பவராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சுத்தமாக இடிக்கிறோம். இடிச்சிட்டு அதை ஃபுல்லாகவே தண்ணியில் கரைக்கணும். இது பாருங்களேன், இந்த வெல்லத்தை இடிச்சிட்டு பக்கத்தில் மல்லாட்டை புண்ணாக்கும் வச்சுருக்கோம். இல்லை உங்களுக்கு வேப்பம் புண்ணாக்கு கிடைச்சாலும் போட்டுக்கலாம். நாங்கள் மல்லாட்டை புண்ணாக்கு போட்டு வச்சுருக்கோம். இதை அந்த வாளியில் கொட்டிடணும். வெல்லம் நம்ம எவ்வளோ வேணாலும் போடலாம். 1/2 கிலோ போடலாம், 1 கிலோவும் போடலாம், நம்மளோட இதை பொறுத்து. இதே போல் புண்ணாக்கையும் பீஸாக கட் பண்ணிவிட்டு அப்படியே உடச்சி அப்படி போட்டிங்கன்னா நல்லா கலந்து விட்டுட்டோன்னா கரையிறதுக்கு நல்லா சீக்கிரமாக கரைஞ்சிடும். இது தயிர் எடுத்து வச்சுருக்கேன். தயிர் ஒரு 1/2 லிட்டரு எடுத்துக்கலாம், இல்லை நம்ம வீட்டில் பொறுத்த வரைக்கும் 1/2 லிட்டர் எடுக்கலாம், 1/4 லிட்டர் எடுக்கலாம். புளிப்பு தயிர் 15 நாளைக்கு இல்லை 10 நாள் தயிர் இருந்தால் கூட ஓகே. அதே போல் பாருங்கள், எரு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், வாழைப்பழத்தை கனிஞ்ச வாழைப்பழத்தை தோலோடையே பிசைஞ்சு போட்டுடுவோம். அதுவும் உங்களுக்கு மக்கிடும். இந்த 15 நாளைக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். தயிரும் ஊற்றுறோம் பாருங்கள். இப்போ எருன்னா மாட்டோட சாணம், அதையும் எடுத்து அந்த வாளியில் கலந்து விட்டுறோம். அது உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோ போட்டுக்கலாம். 1 கிலோ கிடச்சா சரி, 2 கிலோ கிடச்சா சரி. இது காஞ்சி இருந்தால் நல்லாயிருக்கும். ஈரமாக இருந்ததுன்னா சீக்கிரம் உங்களுக்கு ஃபங்கஸ் உருவாகும். காய்ந்ததற்கு கோமியம் பாருங்கள், 2 லிட்டர் 3 லிட்டர் கோமியம் எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோ ஊற்றலாம். இது ஃபுல்லாகவே எங்கள் வீட்டில் தான் எரு, கோமியம், தயிர் எங்களோட நிலத்தில் மாட்டு இதிலேருந்து கிடச்சது தான். நாங்கள் நிலத்துக்கும் இதே தான் நாங்கள் பஞ்சகாவியம் தயாரிக்கிறோம். இப்போ பாருங்களேன், அதை குச்சியால் வச்சு நல்லா கலந்து விடலாம். இது மாதிரி கலந்து விடணும். இந்த கலவை எப்படின்னா, ஒரு 30 தாட்டி இந்த லெஃப்ட் சைடு, அப்புறம் ஒரு 30 தாட்டி ரைட் சைடு ஊற்றி இப்படியே கலந்து விட்டுறணும். டெய்லி 15 நாளைக்கு இதே போல் காலையில் ஒரு தாட்டி, சாயந்தரம் ஒரு தாட்டி. அப்படி இல்லைன்னா நம்ம மறந்துட்டோன்னா அந்த பக்கம் போகும்போது வரும்போது எல்லாத்தையும் கலந்து விட்டுறணும். இதில் நாங்கள் வெல்லம் போட்டிருக்கோம், கோமியம் ஊற்றிருக்கோம், தயிர் ஊற்றிருக்கோம், அப்புறம் புண்ணாக்கு, அப்புறம் இது போட்டு வச்சுருக்கோம் எரு. இது எல்லாமே ஃபுல்லாக அப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கணும். கலக்க தான் இதோட இது செட் ஆகும். அதே போல் லைட்டாக கொஞ்சம் தண்ணி, ஏன்னா எல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இருந்தால் ஊற்றிக்கலாம், இல்லை கோமியமே ஊற்றிக்கலாம். இது போல் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கணும். டெய்லியுமே இது பண்ணிக்கணும். இது செடிங்களுக்கு பூச்சி தொல்லை வராமல் இருக்கும், வாசனையாக இருக்கும். நம்ம செடிங்கக்கிட்ட போகும்போதே ஒரு மாதிரி வாசனை வரும். இது பாருங்கள், 15 நாள் கழித்து எவ்வளோ திக்னஸ் ஆகிடுது பாருங்கள். நாங்கள் டெய்லி கலந்து விட்டுட்டே இருந்தோம். இந்த இதை கலந்து விட்டு 1 கப்பு அந்த பஞ்சகாவியம் எடுத்தால் இப்போ இலைகள்லாம் இந்த மாதிரி மஞ்சள் கலராக வந்துடுது. இலையெல்லாம் அது அப்படியே கொட்டிட்டு இப்போ துளுக்கும். அதுக்கு நாங்கள் இந்த பஞ்சகாவியம் யூஸ் பண்ணுறோம். கலருங்கெல்லாம் சூப்பராக பூக்கும். இதுக்கு சக்தி எப்படி வேணும்னா இந்த பஞ்சகாவியம் சொன்ன பாருங்க, அது இது இலைகளுக்கும் போடலாம், வேர்களுக்கும். அந்த முட்டைத்தோல் போட்டு இப்போ பாருங்க துளுத்துன்னு வருது. இது ஒரு 15 நாள் கழிச்சு இப்போ பஞ்சகாவியம் நாங்கள் போடுறோம். பாருங்க எவ்வளோ சூப்பராக இலைங்க துளுத்துன்னு வருது. அப்பயும் இந்த மஞ்சள் இது புள்ளியாக இருக்குது.
இதுக்கு நாங்கள் அடிக்கும். நல்லா உயிர் சத்து கிடைக்கும், எல்லா சத்தும் கிடைக்குது. இப்போ பாருங்கள் பஞ்சகாவியம் வேர்களுக்கெல்லாம் ஊற்றுறோம். அந்த தண்ணி கலந்து வச்சதை எடுத்து செடிங்க மேலே தெளிச்சுட்டு அப்படியே வாசனையாக இருக்கும். பூச்சிங்க உட்காராது, ஈக்க இதெல்லாம். அந்த வெண்மை பூச்சிலாம் வராது, அஸ்வினி பூச்சிலாம். பூலாம் பாருங்கள் செம்பருத்தி பூ எவ்வளோ சூப்பராக பூத்துருக்குது. எல்லாம் அடுக்கடுக்காக பூத்துருக்கு. நாங்கள் இந்த மாதிரி பஞ்சகாவியம் தெளித்து விட்டுடுவோம். தெளித்து வேர்களுக்கும் போடுவோம். அதே